கணம் கொடுத்துருக்காங்க. ஏ என்ற கணத்தில் 1, 2, 3ன்னு 3 உறுப்புகள் இருக்குது. மற்றும் பி என்ற கணத்தில் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண்ணு கொடுத்துருக்காங்க. 10ஐ விட சிறிய பகா எண் 2, 3, 5, 7. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் போட சொல்லியிருக்காங்க. ஏயிலிருந்து பிக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் போடுறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுவது. இப்போ ஏலேருந்து பிக்கு ஜோடி போடுறோம், பியிலேருந்து ஏக்கு ஜோடி போடுறோம். அடுத்த கேள்வி, ஏன்றது 1லேருந்து 45 வரைக்கும் கூடிய ஈலெண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆர் என்ற உறவானது ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. அந்த வர்க்கம் மட்டும் ஞாபகம் இருக்கணும். வர்க்கம்னா ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது. அப்போ 1லேருந்து 45 வரைக்கும் ஏலேருந்து ஏக்கே ஜோடி போடுறோம். 7 இருக்கிறதுல 1ன் வர்க்கம் 1, 2ன் வர்க்கம் 4, 3ன் வர்க்கம் 9, 4ன் வர்க்கம் 16, 5ன் வர்க்கம் 25, 6ன் வர்க்கம் 36. அப்படி கிடைக்கும்போது சார்பகம்ன்றது 1, 2, 3, 4, 5, 6 மட்டும்தான். 7க்கு மேலே வராது. அதே மாதிரி வீச்சகம்ன்றது 1ன் வர்க்கம் 1, 2ன் வர்க்கம் 4, 3ன் வர்க்கம் 9, 4ன் வர்க்கம் 16, 5ன் வர்க்கம் 25, 6ன் வர்க்கம் 36. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x + 5, அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் பெருக்கி 5 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ன்றது 0க்கு சமம் இல்லைன்னு கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2லேருந்து எஃப் ஆஃப் 2 கழித்து எக்ஸால் வகுத்தா அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் பெருக்கணும். அதனால் எக்ஸை 2ஆல் பெருக்கிறோம் 2x, 2 2ஆல் பெருக்கிறோம் 4, 2ஆல் பெருக்கிட்டு 5 கூட்டணும். அதனால் கூட்டல் 5 மைனஸ் எஃப் ஆஃப் 2 என்ன கொடுத்துருக்காங்களோ அது 2ஆல் பெருக்கிட்டு 5 கூட்டணும். அப்போ 2 2ஆல் பெருக்கிறோம் 4, 4 5ஆல் கூட்டுறோம் 4 கூட்டல் 5 9 பை எக்ஸ். 2x அப்படியே இருக்குது, 4 5 கூட்டுறோம் 9, அந்தாண்ட வரும் -9, 9 9 கழிஞ்சு போயிடுது 2x பை எக்ஸு. எக்ஸும் அடிபட்டு போயிடுது. அப்போ தீர்வு 2. கணக்கு எஃப் என்ற சார்பானது எண்ணிலிருந்து எண்ணுக்கான ஒரு சார்புன்னு இருக்காங்க. என்னன்றது ஏழன், ஏழனிலிருந்து ஏழனுக்கே போடணும். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ஆல் பெருக்கி 1 கழிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம ஈலன்கள் 1லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 1 போடுறோம். 1 2ஆல் பெருக்குனா 2, 2 கழித்தல் 1 1. இப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2 போடுறோம். 2 போட்டு பார்த்தோம்னா 2 2ஆல் பெருக்கிறோம் 4, 4லேருந்து 1 கழிக்கிறோம் 3 வருது. 3 போடுறோம். 2 3ஆல் பெருக்கிறோம் 1 கழிக்கிறோம் 3 2 6, 6லேருந்து 1 கழிக்கிறோம் 5 வருது. இப்போ எண்ணிலேருந்து எண்ணுக்கான சார்பு அம்புக்குறி வரைபடம் போடுறோம். 1க்கு 1 கிடைக்குது. 2ன் 300 2ன்ற 300க்கு 3ன்ற நிலவுறு கிடைக்குது. 3க்கு 5 கிடைக்குது. அப்போ ஒரு 300க்கு ஒரு நிலவுறு தான் கிடைக்குது. ஆனால் துணை சார்பகத்தில் சில மதிப்புகளுக்கு நிழலுறு 300 இல்லாமல் இருக்குது. அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை. எஃப் ஆஃப் கேன்றது 5ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் கேன்றது என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆல் பெருக்கி 1 கழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேயின் மதிப்பு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் கே = 5. இப்போ 2 சார்பு இருக்கும்போது 2ஆவது சார்புக்கு கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுகிறோம். அப்போ எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக 2k - 1 = 5ன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஒரு சார்பு இருக்குது. ஒரு சார்பு இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் நடைபெறுதோ அதை பண்ணணும். என்ன நடைபெறணும்? 2ஆல் பெருக்கி 1 கழிக்கணும். அப்போ 2kவை 2ஆல் பெருக்கிறோம் 4k, 1 2ஆல் பெருக்கிறோம் -2, 2ஆல் பெருக்கிட்டு 1 கழிக்கிறோம். அப்போ 4k - 2 - 1 = 5. -2ஐயும் -1ஐயும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 4k = 5, -2 அந்த பக்கம் போகும்போது +2, -1 அந்த பக்கம் போகும்போது +1. அப்போ 4k = 5 கூட்டல் 2 கூட்டல் 1 8. 4 பொருள் 8 ரூபான்னும் போது ஒரு பொருள் 2 ரூபா. அப்போ கேயின் மதிப்பு 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது x² - 1, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது x - 2. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்றது 1 எனில் ஏயின் மதிப்பை காண்க, இதான் கேள்வி. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ = 1 அவங்க கொடுத்துருக்கிறது. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ்னா x² - 1, அப்போ எஃப் ஆஃப் ஏனா a² - 1. அப்போ ஜி ஆஃப் a² - 1 = 1. இப்போ ஜின்ற ஒரே ஒரு சார்பு இருக்குது. ஜியில் என்ன பண்ணியிருக்காங்க? என்ன இருக்குதோ அதுலேருந்து 2 கழிச்சிருக்காங்க. அப்போ a² - 1லேருந்து 2 கழிக்கிறோம். a² - 1 - 2 = 1. -1ஐயும் -2ஐயும் சமக்குறிக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக போயிடுது. அப்போ a² = 1 + 1 + 2. அப்போ a² = 1 + 1 + 2 மொத்தம் 4. a²ன்றது 4 அப்படின்னா ஏன்றது +or -2. ஏன்னா +2 +2ஆல் பெருக்கினாலும் 4 வரும், -2 -2ஆல் பெருக்கினாலும் 4 வரும். அப்போ ஏயின் மதிப்பு +or -2. இந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களின் சார்பாக எண்கள்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம 2 மிகை முழுக்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று 2, ஒரு 3. 2ஐயும் 3க்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கிறோம். முதல்ல பெரிய எண்ணான 3 உள்ளே போட்டு 2 வெளியே போட்டு வகுக்கிறோம். மீதி 1 வருது. அதனால் மீதி வந்த 1 வகுத்தியாகவும் வகுத்திய 2 வகுப்படும் எண்ணாகவும் போட்டு மறுபடியும் வகுக்கிறோம். மீதி 0 வந்துடுது. அப்போ வகுப்படும் எண்ணா வகுத்தி 1 கிடைக்குது. அப்போ மீப்போவா 1. அப்போ 2 அடுத்தடுத்த மிகை முழுக்கள் எடுத்தால் மீப்போவா 1 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 2 எண்களும்
சார்பகா எண்கள். எந்த 2 நம்பருக்கு மீ⁻1 வருதோ கண்டிப்பாக அந்த 2 எண்களுக்கும் பேர் சார்பகா எண்கள். 10⁴ சர்வசமம் எக்ஸ் மட்டு 19 எனில் எக்ஸின் மதிப்பை கணக்கிடுன்னு கொடுத்துருக்காங்க. 10⁴ 10 4 முறை பெருக்கிறோம். 10 × 10 × 10 × 10 அப்போ 10,000 கிடைக்குது. மட்டு 19ன்றனால 19ஆல் வகுக்கிறோம். ஈவு 529 வருது, மீதி 6 வருது. மீதி வர்றது தான் எக்ஸின் மதிப்பு. எக்ஸ் = 6. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்குறாங்க. 100 மணி நேரம்ன்றது ஒரு நாளை தாண்டி போகிறனால 24 நாளை வகுக்கிறோம். 100 24ஆல் வகுத்தோம்னா 4 24 96 மீதி 4 மணி நேரம் வருது. அப்போ 4ன்றது தான் ஒரு சைக்கிள் முடிஞ்சு திருப்பி தொடரும். பிறகுன்னு கொடுத்துருக்கனால 4ஆல் கூட்டுறோம். இப்போ முற்பகல் 7 மணிக்கு 4 மணி நேரம் பிறகு என்ன வரும்? முற்பகல் 11 மணி. பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்துக்கு முன்பு நேரம் என்னன்னு கேட்குறாங்க. 15 மணி நேரம்ன்றது ஒரு நாளுக்குள்ளே நடக்கிறனால நம்ம அரை நாளை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது 12 மணி நேரத்தை மட்டும் கணக்காக எடுத்துக்கிறோம், மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 15 12ஆல் வகுக்கிறோம். 12 12 மீதி 3 மணி நேரம் வருது. முன்புன்றனால பிற்பகல் 11 மணிக்கு முன்புன்றனால 3ஆல் கழிக்கிறோம். 3ஆல் கழிக்கும் போது எப்பயும் அரை நாளுக்குள்ளே எடுக்கும்போது அரை நாள் முற்பகலாக இருந்தால் பிற்பகலில் முடியும், அடுத்த அரை நாள். இங்கே கேள்வி பிற்பகலில் ஆரம்பிக்கிறனால கண்டிப்பாக நம்மளுடைய விடை எங்கே முடியணும்? முற்பகலில் முடியணும். அதனால் பிற்பகல் 11 மணிக்கு முன்பு 3 மணி நேரம்னா முற்பகல் 8 மணி.